நம்ம உடம்புல முக்கியமான சக்கராஸ் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விருஷுத்தி, ஆக்னா, சகசரான்ற ஆதார சக்கரங்கள் இருக்குது. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, உள்முகமாக வரக்கூடிய அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த மூச்சை நம்ம சொலுமுனையில் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறோம். சொலுமுனைன்றது என்னென்னா, அந்த சக்கராஸ் போகிற பாத்தில் அந்த மூச்சு காற்று ட்ராவல் ஆகும். இவ்வளோதான். என்ன சார் சக்கராஸ்ன்றீங்க, சக்கரம் எங்கே சார் பாடியில் இருக்குது அப்படின்னா, அது ஒரு ஜங்ஷன்ஸ் பாயிண்ட் மாதிரி. அதாவது ஒரு இடத்துலையும் அங்கே இருந்து தான் அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகுது. சார் இதுக்கும் நம்ம விடுற மூச்சுக்கும் யானைக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, 24 ஹவர்ஸில் 20 ஹவர்ஸ் சொலுமுனையிலேயே மூச்சு விடக்கூடிய ஒரே ஒரு மிருகம் எதுன்னா யானை தான். அப்போ தன் நிலையை அடைஞ்சி போகிறவங்க எல்லாமே உள்முகமாக அந்த மூச்சு காற்றை எப்போ ட்ராவல் பண்ணுறாங்களோ அப்போவே அவங்க சித்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ அதே நிலையில் இருக்கக்கூடிய அந்த மிருகமான அந்த யானை இருக்கு இல்லையா, யானையோட தும்பிக்கை பார்த்துருக்கீங்க இல்லையா. இப்போ எதுக்கு போய் யானைக்கு கோவிலில் போய் பணம் கொடுத்துட்டு அந்த யானைக்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது, அந்த யானை அதனுடைய தும்பிக்கையை வச்சு ஆசீர்வாதத்தை எங்கே பண்ணுது? நம்மளுடைய உச்சந்தலையில் பண்ணுது. 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உள்முகமாக மூச்சை ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த யானையினுடைய மூச்சு காற்று நம்மளுடைய சகசரால படும் பொழுது நமக்கு உயிர் ஓட்டமாக இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களாக சொல்கிறோம் இல்லைங்களா. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா, சகசரான்னு சொல்லி இந்த சக்கரங்கள் எல்லாம் ஒரு மனிதருக்கும் ஒரு இடத்துல அலைன்மெண்ட்டாக இருந்தாலும் அன்அலைன்மெண்ட்டாக இருந்தாலும் அதனுடைய மூச்சு காற்று சகசரால படும் பொழுது ஒரே செக்மெண்ட்டில் ஒரே ஸ்ட்ரெயிட்டில் நின்றுடும். அப்படி நிற்கும் பொழுது என்ன ஆகுது, அவனுக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ எந்த ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டாலோ அது எல்லாம் தெளிஞ்ச ஒரு நீரோடை போல அப்போ அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் கடவுளை பார்ப்பான். இது எல்லாமே கம்பைண்டாக, இது எல்லாமே கொலேஜாக இருக்கிறது தான் கடகராசியில் வரக்கூடிய இந்த அதிசார பயிற்சியில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது இவ்வளோ நாள் யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஃபார்முலா முதல்ல நமக்கு தெரியணும். இப்போ